அண்மை செய்தி. தமிழ்நாடு முழுவதும் வரும் 21ஆம் தேதியன்று அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்தது தமிழக அரசு. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் வரும் 21ஆம் தேதியன்று அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்தது தமிழக அரசு. வரும் 21ஆம் தேதியன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் விடுமுறை அறிவித்துள்ளது தமிழக அரசு. முக்கிய செய்தி. தமிழ்நாடு முழுவதும் வரும் 21ஆம் தேதியன்று அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்தது தமிழக அரசு. வரும் 21ஆம் தேதியன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் விடுமுறை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. தீபாவளி பண்டிகையை முடித்துவிட்டு ஊர் திரும்புவோரின் நலனிற்காக வரும் 21ஆம் தேதியன்று விடுமுறை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. வரும் 21ஆம் தேதியன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் விடுமுறை அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கார்த்தி. முழு விவரங்கள் என? தமிழக அரசு வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று, அதாவது தீபாவளிக்கு மறுநாளான 21ஆம் தேதி பொது விடுமுறை அறிவித்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தீபாவளிக்கு அடுத்த நாள் பெரும்பாலான மக்கள் சென்னை மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்லக்கூடியவர்கள் திரும்பி வருவார்கள். எனவே அடுத்த நாளான அந்த 21ஆம் தேதி அன்று பொது விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் தரப்பிலிருந்தும், அதே நேரத்தில் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்க பணியாற்றக்கூடியவர்களுடைய தரப்பிலிருந்தும் கோரிக்கையானது அரசுக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தமிழக அரசு தற்போது முடிவெடுத்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. செவ்வாய்க்கிழமையான 21ஆம் தேதி அன்று அரசு பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பொது நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள், குறிப்பாக அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றிற்கு பொது விடுமுறை விடப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் செவ்வாய்க்கிழமை அன்று பொது விடுமுறை விடப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசு தற்போது அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. சொந்த ஊர் செல்லக்கூடியவர்கள் ஒரு நாள் கூடுதலாக இருந்துவிட்டு அவர்கள் திரும்பி வருவதற்காகவும், அதே நேரத்தில் கூட்ட நெரிசலை போன்றவற்றை தவிர்ப்பதற்காகவும் இந்த விடுமுறையானது விடப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இதுபோன்ற பண்டிகை தினங்கள் வார நாட்களில் வரும்போது, முக்கியமாக பொங்கல் மற்றும் தீபாவளி போன்ற பண்டிகை நாட்கள் வார நாட்களில் வரும்போது கூடுதலாக ஒரு நாள் விட வேண்டும் என்று அரசு தரப்பிலிருந்து பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கையானது வைக்கப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று பொது விடுமுறை அறிவித்து தமிழக அரசு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்றைய தினத்தில் பணிநாளானது 25ஆம் தேதி அன்று பணிநாளாக கருத்தில் கொள்ளப்பட்டு அது எடுத்துக் கொள்ளப்படும் என்ற அந்த அறிவிப்பும் தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. எனவே பொங்கல், தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக சொந்த ஊர் சென்றிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ற அடிப்படையில் தான் தற்போது இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் செவ்வாய்க்கிழமையான 21ஆம் தேதி அன்று பொது விடுமுறை அறிவித்து தமிழ்நாடு அரசு அதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.